ஹாய் கோஸ்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கிவ் வைஃபை. நீங்க என்ன என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வகையில இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கக்கூடிய படம் தான் 2016 ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லரா வெளில வந்த தி அட்டாப்சி ஆஃப் ஜேன் டோ. இந்த படத்தோட முதல் காட்சியில ஒரு அழகான வீட்டை காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்தவங்க எல்லாருமே ஒரு மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஒரு பெண்ணோட உடல் பாதி புதைஞ்சும் புதைக்காமலும் கிடக்குது. போலீஸ் அதை நோண்டி எடுத்து போஸ்ட்மார்டம் பண்றதுக்காக நம்மளோட ஹீரோ கிட்டையும் அவனோட அப்பா கிட்டையும் எடுத்துட்டு வராங்க. இங்க நம்மளோட ஹீரோவும் அவனோட அப்பாவும் போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த டெட் பாடியோட காஸ் ஆஃப் டெத் என்னன்னு கண்டுபிடிக்கிற அந்த ஒர்க்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனோட வீட்டுக்கு கீழேயே சின்னதா ஒரு பேஸ்மெண்ட்ல ஒரு மாஸ்டர் மாதிரி செட்டப் பண்ணி வர டெட் பாடிஸ் எல்லாமே அங்கேயே போஸ்ட்மார்டம் பண்ணி அதோட காஸ் ஆஃப் டெத் என்னன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இந்த பெண்ணோட டெட் பாடி அவங்க கிட்ட வந்து சேருது. அப்பாவும் பையனும் அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்டம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கதான் படத்தோட ஹாரர் தொடங்குது. அவங்க ரெண்டு பேரும் இந்த பெண்ணோட உடலை சக்சஸ்ஃபுல்லா போஸ்ட்மார்டம் பண்ணி போலீஸுக்கு இந்த டெட் பாடியோட காஸ் ஆஃப் டெத் என்னன்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்களா சொல்லலையா, இல்ல அப்பாவும் பையனும் ரெண்டு பேருமே டெட் பாடியா மாறிட்டாங்களா அப்படின்றதுதான் ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி நம்மளை பயமுறுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ள வச்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துல ஒரு எவ்ரி 10 minutes வந்து ஒரு ஹாரர் சீன் வந்து நம்ம வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இவங்க வந்து போஸ்ட்மார்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பெண்ணோட தோலை வந்து கிழிப்பாங்க. அப்படி கிழிச்சு அந்த தோலை திறந்து பார்க்கும்போது அந்த தோலோட உள்ள வந்து ஒரு லோகோ, ஒரு சில மந்திரங்கள் இதெல்லாம் எழுதியிருக்கும். ஸோ அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும். இந்த பெண்ணை இதுக்கு முன்னாடி யாருமே போஸ்ட்மார்டம் பண்ண மாதிரி தெரியல. இருந்தும் அந்த பெண்ணோட ஸ்கின்குள்ள எப்படி வந்து அந்த லோகோ மந்திரம் எல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ அந்த லோகோவையும் மந்திரத்தையும் டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க ஒரு சில அமானுஷயங்கள் ஹாரர் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா முடிகிற வரைக்கும் சீட் ஆஃப் ஏஜ்ல உட்கார மாதிரி தான் இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பிளேவும் டைரக்ஷனும் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் எஃபெக்டும் மியூசிக்கும் ரொம்பவே துல்லியமா நம்மளை வந்து பயமுறுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் தன்னோட பங்குக்கு மிரட்டி எடுத்திருக்காரு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்பவே ஹாரரா சூப்பரா இருக்கும் இந்த படம். மீண்டும் இது மாதிரி ஒரு சூப்பரான மூவில உங்களை பாக்குறேன். நீங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.